சந்தோஷ் வாழ்க்கையில சந்தோஷமே இல்ல. அவன்கிட்ட இருந்த மொத்த பணத்தையும் யாரோ மோசடி பண்ணிட்டாங்க. அதுக்கு மேல அவனோட ரொம்ப நாள் காதலியும் அவளை விட்டுட்டு போயிட்டான். இதெல்லாம் நினைச்சு அவன் ரொம்ப கோபமாகி வானத்தை நோக்கி பார்த்து, நீங்க எல்லாம் கடவுளே இல்ல தெரியுமா, நீங்க இருந்திருந்தா என்னை இப்படி விட்டுருப்பீங்களா அப்படின்னு கத்துனான். அப்படியே வருத்தப்பட்டு தூங்கவும் சிந்திட்டான். அப்போ ஒரு கனவு, அதுல ஒரு அமைதியான தோட்டம். அங்க அவனுக்கு கடவுளோட சத்தம் கேக்குது. அவர் சொல்றாரு, மகனே, நீ கேக்குறதெல்லாம் சரிதான், ஆனா உன்னை காப்பாத்துறதுக்காக தான் சில பேரை உன் வாழ்க்கையில இருந்து நீக்கினேன். ஏன்னா நீ கேட்காத விஷயங்களை நான் கேட்டேன், நீ பார்க்காத விஷயங்களை நான் பார்த்தேன். அப்படி முடிக்கிறப்ப ஒரு போன் கால் வந்துடுது. அவன் தூக்கம் கலந்துடுது. எடுத்து பேசினா அந்த பக்கம் போலீஸ். அவர் சொல்றாரு, சார் உடனே ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் வச்சுட்டாரு. இவனும் கிளம்பி ஸ்டேஷனுக்கு போனான். அங்க போனா அவனுக்கு ஒரு பெரிய ஷாக் காத்திருந்தது. போலீஸ் சொன்னாங்க, உங்க பணத்தை எல்லாம் மீட்டாச்சு சார், மோசடி பண்ணது யார் தெரியுமா, உங்க காதலி தான் அப்படின்னு சொன்ன உடனே அப்போதான் அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயம் இழக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு தண்டனையாதான் இருக்குன்னு அவசியம் இல்லை. அது ஒரு விதமான தேவனுடைய பாதுகாப்பா கூட இருக்கலாம். உங்க வாழ்க்கையில கூட சில நபர்களை கர்த்தர் ஒதுக்கி வைக்கிறாருன்னு சொன்னா அது கண்டிப்பா உங்களோட பாதுகாப்புக்காக தான் இருக்கும்.